வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன டாப்பிக்கு அப்படின்னா, திருவொற்றியூர் இருக்குது பார்த்தீங்களா, சென்னை திருவொற்றியூர் பக்கத்தில் அப்துல் சஜீத் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்காருப்பா. அவங்களுக்கு 19 வயசு, அவருக்கு 19 வயசு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய ஃப்ரெண்டை பைக்கில் கூட்டிகிட்டு போகும்போது பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஒரு விபத்தில் மாட்டிக்கிறாரு. அந்த விபத்தில் மாட்டின உடனேயே அவர் கோமாக்கு போயிடுறாரு. உடனே அவரை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்பாக தான் அவர் அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வராரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அப்துல் சஜீத் அவருடைய பெற்றோர்கள்ட்ட எனக்கு பைக் வேணும், நான் +2 முடிச்சிட்டேன், காலேஜுக்கு போக போகிறேன், காலேஜுக்கு போகிறதுக்கு எனக்கு பைக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருக்கான். பெற்றோர்களும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ சோகமான விஷயம் என்னென்னா, பைக்கில் போகும்போது டிவைடரில் மோதி தலையில் பலத்தை அடிபட்டிருக்கு. அதில் சிகிச்சை பலன் அளிக்காமல் அவன் இறந்து போயிட்டான் அந்த பையன் அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு செய்தியை பார்க்க முடியுது. ஆல்ரெடியே பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி தான் கோமாவுக்கு போய் 6 மாதத்துக்கு முன்பாக தான் ரெக்கவர் ஆகியிருக்கான். ரெக்கவரான அவனுக்கு மறுபடியும் பைக்கு கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகி இந்த வாட்டி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறோம். இப்போ இதில் மிஸ்டேக் யாரோடது? அந்த பையன் பைக்கு கேட்டது அவனுடைய மிஸ்டேக்கா, இல்லை பெற்றோர்கள் வாங்கி கொடுத்தது அவங்களுடைய மிஸ்டேக்கா? இந்த விவகாரத்தில் என்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய மிஸ்டேக் பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சிடென்ட் ஆகி தான் கோமாவிலிருந்து 6 மாதத்துக்கு முன்னாடி தான் மீண்டு வந்திருக்காப்புல. அவர் மறுபடியும் பைக் கேட்டிருக்காரு. நிச்சயமாக பேரண்ட்ஸ் இல்லை கண்டிப்பாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்திருக்கலாம், வாங்கி கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோடி அரசாங்கம் அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு. PLI ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஸ்கீமை ஆல்ரெடியே நம்ம பேசியிருக்கோம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிற இந்த ஸ்கீமு. இப்போ இந்த PLI ஸ்கீமை ஜவுளித்துறையை இந்த PLI ஸ்கீமில் இணைப்பதற்கு மத்திய அரசாங்கம் ஆலோசனை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு குட் நியூஸை பார்க்க முடியுது. இதை PLI ஸ்கீமில் ஜவுளித்துறையை இணைச்சிட்டாங்க அப்படின்னா வேற லெவல். இந்த கோயம்புத்தூர் திருப்பூரில் அதிகப்படியான கார்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பலன் அளிக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும். 11,000 கோடி ரூபாய் மானியம் வழங்குவதற்கும் ஆலோசனை நடந்துருக்கு ஜவுளித்துறைக்கு அப்படிங்கிற சில செய்திகளையும் கேள்விப்படுறோம். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் கேப்டன் ஆஃப் த ஷிப் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர், தமிழக பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் அவர்கள் மற்றும் சுதாகர் ரெட்டி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜக இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான தலைவர்கள் எல் முருகன் அவர்கள், தமிழிசை அவர்கள், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், ராஜா அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள், இவங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக அடுத்த கட்டமாக தமிழக பாஜகவுடைய வளர்ச்சி குறித்து ஆலோசனை நடந்திருக்கு. ரெண்டாவது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான பாமகவுக்கு எந்த அளவுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுறது, எப்படியெல்லாம் கேம்பெயின் பண்ணுறது, வெற்றிக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடந்திருக்கு. முக்கியமாக மூணாவது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபியில் இருந்துக்கிட்டு பொது வெளியில் தலைமையை விமர்சித்தால், யாராவது விமர்சிச்சிங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், யார் விமர்சனம் செஞ்சாலும் கடும் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை அந்த மையக்குழு கூட்டத்தில் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. கல்யாண்ராமன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாநில தலைமையை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரை கட்சியிலிருந்தே தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல்கள் சமூக வலைதளத்தில் பரவலாக பார்க்க முடியுது. அண்ணாமலையுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் கல்யாண்ராமனை பிஜேபியிலிருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அண்ணாமலை இப்போ ஒரு வார்னிங் மாதிரி, பாஜகவில் இருந்துக்கிட்டே கட்சியில் இருந்துக்கிட்டே கட்சியுடைய தலைமையை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் சிவியர் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை வார்னிங் கொடுத்துருக்காரு. இந்த மையக்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 வருடங்களுக்கு பிறகு இப்போ பாலிடிக்ஸுக்குள்ளே வந்திருக்கேன், அரசியலுக்குள்ளே வந்திருக்கேன், இணைந்து செயல்பட நான் வந்திருக்கேன், எனக்கு கட்சி குறித்தும் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறித்தும் நிச்சயமாக ஒரு மாற்று கருத்து எதுவும் கிடையாது, எதிர்கருத்து எதுவும் கிடையாது. நேர்மறையாக ஒரு பாயிண்ட்டை நான் முன் வச்சேன், அதை சில பேர் வேணும்னே திரித்து கட்சிக்கு எதிராகவும் மாநில தலைமைக்கு எதிராகவும் நான் பேசின மாதிரி கட்டமைச்சிருக்காங்க. எனக்கு யார் மேலேயும் எந்த ஒரு எதிர்பிம்பமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்களும் இன்னைக்கு மையக்குழு கூட்டத்தில் பேசியிருக்காங்க. முக்கியமாக இந்த மையக்குழு கூட்டத்துடைய டார்கெட் என்ன அப்படின்னா, 81 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த 81 தொகுதிகளில் டஃப்பான ஒரு ஹார்ட் ஒர்க்கை நம்ம பண்ணோம் அப்படின்னா
வேட்பாளர்களை முன்னாடியே அறிவித்து நம்ம கட்சி வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா 2026 இந்த 81 ஏகப்பட்டதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும், சீட்டாக வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு. 2-3% 12 விழுக்காடுக்கு கட்சி வந்து உயர்ந்திருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக கட்சியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. எல்லா தலைவர்களும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து முன் வச்சிருக்காங்க. எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து பார்த்து அண்ணாமலை டிசிஷனை வந்து எடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.